பயில சிரிச்சுக்கிட்டே இருக்கேன். அவங்களுக்கு என்ன சார் வேலை இல்லை, அவங்க வேலை கத்துறதா சார், நான் வாங்குறதுலன்னு முடிவு பண்ணிட்டேன் சார், நான் பெயிலாக போகிறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். இவங்க யார் சார் அதை தடுக்கிறதுக்கு அப்படின்னு ஒருத்தன் முடிவு பண்ணிட்டான்னு வைங்க, யாரும் அவரை ஒன்றும் செய்ய முடியாது. அதே மாதிரி தான் இந்த இளமையில் வரக்கூடிய சார் ஒன்றுமே சம்பாதிக்க வழி இல்லை, ஏதாவது சொல்லணும்னா என்கிட்ட சொல்லுங்கய்யா, கற்றுக்கிறேன். ஒன்றும் சம்பாதிக்கலை இன்னும். இவனது உடைக்கு மாற்று உடை வாங்குவதற்கு தகப்பனை பார்க்குறான், மொபைல் பில் கட்டுறதுக்கு அப்பாவை பார்க்குறான், எதிர்காலத்தில் என்ன ஆக போகிறான் என்று எந்த உத்தரவாதமும் இல்லை. ஆனால் இவன் ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்து கல்யாணம் பண்ணணும்னு நிற்கிறான்னா எவ்வளோ பைத்தியக்காரத்தனை இது. இதை விட ஒரு கொடுமை இருக்காது. அவன் என்ன நினைக்கிறான்னா, இந்த பீரியடில் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணலன்னா இனிமேல் உலகமே அஸ்தமிச்சு போகும்னு நினைக்கிறான். அட பைத்தியக்காரா. இது மாதிரி இன்னைக்கு நீங்கள் ஒரு விஷயம் சொல்கிறேன். இன்னைக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியா யாராவது படிச்சிங்களான்னு தெரியல. டைம்ஸ் ஆஃப் இந்தியான்னு ஒரு பத்திரிக்கை வருது, பத்திரிக்கை இல்லையா? அந்த பத்திரிக்கையில் இன்னைக்கு ஃப்ரண்ட் பேஜில் ஒரு செய்தி வந்திருக்கு. IIM அப்படின்னு ஒரு நிறுவனம் இருக்குது, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட். அது விக்ரம் சாராபாய்ன்ற மிகப்பெரிய அறிஞர் தான் அதை உருவாக்கினார் கல்கட்டாவில். அதனுடைய 2வது கிளை இப்போவும் இருக்குது, IIM அகமதாபாத். இந்த IIM அகமதாபாத் வந்ததுக்கு சாராபாய்க்கும் இன்னொரு கமலா சௌத்ரின்னு நினைக்கிறேன் அந்த அம்மா பேர், இன்னொரு பெண்ணுக்கும் ஏற்பட்ட 40 வயசில் வந்த ஒரு காதல்னு அதில் எழுதியிருக்கான். அவருக்கு ஏற்கனவே ஒரு திருமணமாகி ஒரு வாழ்க்கை இருந்தது அவருக்கு. ஆனால் 40 வயசில் அவருக்கு ஒரு தேடல் இருந்திருக்கு, ஒரு காதல் இருந்திருக்கு. எவ்வளோ பெரிய அறிஞர் இருந்தாலும். அதனால் நாட்டுக்கு ஒரு நன்மை பிறந்தது, அகமதாபாத்தில் ஒரு IIM பிறந்தது, அது வேற விஷயம். அப்படின்னா 20 வயதுக்குள்ளே எனக்கு ஒரு பெண் கிடைக்கவில்லை என்றால் உலகம் அஸ்தமிக்கும் என்று நினைப்பது எவ்வளோ பெரிய தவறு. வாழ்க்கை என்பது மிக நீண்டது. போகிற போக்கில் இதை விட நல்ல பிள்ளை கிடைக்காம போகும்னு யாரையா உனக்கு சொன்னது? அதில் நீங்கள் இவ்வளவு சந்தோஷமாக சொல்லும் போதே இவனை விட நல்ல பையன் கிடைக்காம போகாமனா பொம்பளை பிள்ளைகள் நினைக்கும் இல்லையா? அதனால் தயவு செய்து கல்வி என்பது கற்றுக்கொள்ளுதல், வெறுமனே நேரத்தை கொல்லுவதல்ல, புதிதாக சிந்தனைகளை உருவாக்குதல், புதிய கற்பனைகளை வளர்த்து கொள்ளுதல், இதய ஓட்டத்திலே நல்லவற்றை புகுத்துதல், எதிர்காலத்தை பற்றி திட்டமிடுதல், இது மாதிரி வாய்ப்புகளை பயன்படுத்தி மேலே போதல், இன்னும் தங்களது கடமையை சரியாக செய்தல், ஒழுக்கமாக வாழுதல், பெரியவர்களை மதித்தல், ஆசிரியர்களை வணங்குதல், இதெல்லாம் இருந்தால் தான் அது கல்வி. இதில் ஏதோ ஒன்று இருக்குது சார், ஒன்று இல்லைன்னா அது கல்வி அல்ல, முழுமையான கல்வியே அல்ல. அப்படிப்பட்ட கல்வியை நோக்கி நீங்கள் நடந்தால் எதிர்காலத்தில் எங்களை மாதிரி ஆட்கள் நின்று பேசுகிற இந்த இடத்துக்கு நீங்கள் வந்து நின்று உங்கள் அனுபவங்களை அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு வழங்கலாம். அந்த மாதிரி வாய்ப்பை பெற்று தருகிற நல்ல பிள்ளைகளாக, உங்கள் பெற்றோர் மதித்து போற்றுகிற பிள்ளைகளாக. ஒன்று மட்டும் சொல்லி முடிக்கிறேன்யா, எத்தனை கஷ்டங்களில் உங்கள் அப்பா அம்மா உங்களை வளர்க்குறாங்கன்னு யாருக்கு தெரியும்? நம்ம அதை பார்த்ததே இல்லை. உங்கள் அப்பா வந்து வேலை செய்கிற இடத்துல எவ்வளவு கை கட்டி நின்றுருக்கிறாருன்றது உங்களுக்கு தெரியுமா? எல்லோரும் பணக்காரங்க இல்லை. இல்லை உங்கள் அம்மா காலையில் எழுந்திருக்கும் போது எத்தனை வலிகளோடு எழுந்து அடுப்பு பற்ற வைக்கிறாங்கன்றது யாருக்காவது தெரியுமா? உங்களுக்கு தேவையாக ஜாலியாக சொல்லிடுவீங்க, காலேஜில் சொல்லியிருக்காங்க 1000 ரூபா கொடுங்கன்னு. இந்த 1000 ரூபாயை பெறட்டுறதுக்கு அவர் எத்தனை பேர்கிட்ட போய் கையை சொரிஞ்சு நின்னார்ன்றது தெரியுமா? நான் நின்றுருக்கேன், அது மாதிரி நான் நின்றுருக்கிறேன். காசு இல்லாமல் தெருவில் நின்றுருக்கிறேன், வெறும் 20 ரூபா இல்லாமலே தெருவில் நின்றுருக்கிறேன். 1984 நான் கல்லூரி முடித்த பிறகு ஒருத்தண்ட போய் காசு, அப்போல்லாம் 20 ரூபான்றதே பெரிய தொகை. கேட்கும் முன்னாடி அப்படியே பார்ப்பாங்க நம்மளை. கடன் கேட்டு பாருங்கள், நட்பாக இருக்கும்போது இன்றைக்கி இந்த காலத்தில் உங்களுக்கு காசு அருமை தெரியாது. கடன் கேட்டு பாருங்கள் யார்கிட்டையாவது போய், அப்படியே 100 அட்வைஸ் பண்ணுவான் நமக்கு. இந்த மாதிரி நிலைமையில் தான் உங்கள் பெற்றோர் உங்களை வளர்க்குறாங்க. ஆனால் நாம் என்ன நினைக்கிறோன்னா, வாழ்க்கை இப்படியே போய்டும்னு நினைக்கிறேன். இல்லையா, நீங்கள் எங்கேயாவது போய் பெரிய பதவிகளுக்கு போய் உங்கள் அப்பாவை இனிமேல் நீ வேலைக்கு போவேனா, நீ இரு, உன்னை உட்கார வச்சு நான் சோறு போடுறேன், ஏம்மா இருமா, எவ்வளோ காலம் கஷ்டப்படுவேன்னு சொல்லுகிற நிலைமைக்கு நீங்கள் உங்கள் குடும்பத்தை உயர்த்தினால்தான் உங்களை பிள்ளைகள் என்று பெற்ற பெற்றோர் மனம் மகிழ்வார்கள். அதற்கான சூழலை நீங்கள் உருவாக்கினால் இந்த 3 ஆண்டு காலம்
பொன்னான காலமாக இருக்கும். இந்த கல்லூரி பெரிய வசதிகளோடு பெரிய வளாகத்தில் இருக்கிற பாலிடெக்னிக் கல்லூரி. நல்லா படிங்க, நல்ல பிள்ளைகளாக இருங்க, எதிர்காலம் உங்களுடையதாக மாறட்டும் என்று சொல்லி இவ்வளவு நேரம் மிக அருமையாக கேட்ட உங்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்களை சொல்லி இந்த புதிய ஆண்டு ஒளிமயமான வெற்றிகரமான ஆண்டாக அனைவருக்கு அமைந்திட இறைவனை வேண்டி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வருகை புரிந்திருக்கும் நமது ஐயா ராஜா சார் அவர்களை உங்களோடு உரையாட அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். ஒரே மேடையில் 2 முறை வருது, இதுதான் முதல் முறை. நான் கூட என்னமோ ஹாஸ்டல் பக்கம் கூட்டு போவாங்கன்னு நினச்சேன், திருப்பி இங்கேயே கூட்டு வந்துட்டாங்க. இந்த பூமி உருண்டையானதுன்றதை கொஞ்ச நேரத்தில் கண்டுபிடிச்சிட்டேன். போன இடத்துக்கே திரும்பி வந்தாச்சு. முதல்ல உங்களையெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஏற்கனவே ஒரு தடவை பேச்சை கேட்டுட்டு திரும்பி வந்து உட்காந்துருக்கீங்களே, அதுக்கே உங்களுக்கு நன்றி சொல்லுவேன். இல்லை சார், அதை நாங்கள் பல வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு நினைக்கலாம் நீங்கள். இருந்தாலும் ஒரு வெளியிலிருந்து வருகிற ஒரு பேச்சாளரை திரும்பவும் ஒரே குரூப்பில் பார்க்குறது, ஒரே கூட்டத்தில் பார்க்குறது ரொம்ப ஆச்சரியம். நான் இந்த மாதிரி இருக்கும்னு நான் நினைக்கல. அவர் என்னை கூப்பிடும்போது அடுத்தடுத்து இந்த அது என்ன சொல்கிறது, இந்த மியூசிக்கல் சேர் மாதிரி சுற்றி வந்து திரும்ப ஒன்றிலேருந்து ஆரம்பிக்கிறதா இருக்குது. கொஞ்ச நேரம் உங்களோட பேசலாம்னு நினைக்கிறேன். ஒரு இன்னைக்கு எல்லாருக்கும் நல்ல சாப்பாடு இருக்கும் இல்லையா? சிக்கன். அது என்னவோ தெரியல, இப்போல்லாம் சிக்கன் சாப்பிட்றதுன்றது இளைஞர்களுடைய ஆசையை அதனுடைய உச்சமாக போச்சு. சிக்கன்னா அதில் விதவிதமாக கோழி சில்லறைன்னு ஒன்று வச்சுருக்காங்க. அது என்னடா கோழி சில்லறைன்னா, இவன் சொல்கிறான் இவனே சில்லறை சார், அவன் சாப்பிட்றது சில்லறைன்னா. கோழி சில்லறை. அப்புறம் விதவிதமாக கேஎஃப்சின்னு ஒரு கடை இருக்குது, கென்டக்கி ஃப்ரைடு சிக்கன். அது பார்த்துருக்கீங்களா? கோயம்புத்தூரில் இருக்கும்னு நினைக்கிறேன், மதுரையில் இருக்குது. மதுரையில் அந்த கடை திறந்த அன்னைக்கு கியூ நிற்கிது. அவன் 200 பேரை தாண்டி யாருக்கு கொடுக்க மாட்டோம்னு வீட்டுக்கு போய் சொல்லிட்டான். அதாவது பிள்ளைகளெல்லாம் பக்கெட் சிக்கன், இவ்வளோ பெரிய ஒரு பக்கெட், அது பேப்பர் டப்பா, அதை வாங்கி அது ஃபுல்லாக சிக்கன். அது 485 ரூபா. எந்த காலத்துலையும் இவ்வளவு செலவு பண்ணி நாங்கள் கோழி சாப்பிட்டதில்லை. 485 ரூபாய்க்கு பேர் பக்கெட் சிக்கன். விதவிதமாக சாப்பிட்றானுங்க. அப்புறம் இந்த கோழியெல்லாம் பிராய்லர் சிக்கன். பிராய்லர் சிக்கன்னு எல்லாமே கறி கோழியாக போச்சு. முன்னாடியெல்லாம் நாட்டுக்கோழின்னு சொல்லுவாங்க. யாராவது கீழே விழுந்துட்டானா உங்கள் சொந்தக்காரங்களாம் நாட்டுக்கோழி அடித்து ஒரு மாதிரி சூப்பெல்லாம் போட்டு கொடுப்பாங்க. இப்போ சிக்கன் சாப்பிட்றது ஒரு பெரிய விஷயமா போச்சு. எங்கள் வீடுகளே பையங்க வந்து திடீர்னு நம்ம அந்த கேஎஃப்சியில் போய் ஒரு 1000 ரூபாயை கொடுத்து 2 டப்பா வாங்கிட்டு வந்துடுறாங்க. பாதிக்கு மேலே இந்த சாப்பாட்டில் மட்டும் மனுஷனுக்கு ஒரு மூஞ்சில் அடிச்சிடும். இந்த மூஞ்சில் அடிச்சிருச்சுன்னா 2 தடவை சாப்பிட்லாம், அப்புறம் 3ஆவது தடவை அது பிடிக்காது, எல்லாம் வேஸ்ட்டாக போகும். இன்றைக்கி இருக்கிற பயலுங்க ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க, ஆர்வமாகவே சாப்பிடுவாங்க. கொஞ்ச நேரம்தான், அதுக்கப்புறம் அந்த ஆர்வம் போயிடும். அதில் ஹாஸ்டலில் இருக்கிறதுன்றது ஒரு கஷ்டமான வேலை. ஏன்னா இப்போ நீங்கள் எப்படி இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. 485 பேர் இருக்கிறாங்கன்னு சார் சொன்னார். 485 பேரும் வெவ்வேறு ஊர்களிலேருந்து வெவ்வேறு காரணங்களுக்காக இங்கே வந்திருப்பீங்க. பெரும்பாலும் கிராமங்கள்லேருந்து தான் வந்திருப்பாங்க. இப்போ திருச்செங்கோடுக்காரங்க யாரும் ஹாஸ்டலில் இருக்க மாட்டாங்க. ஒருவேளை நாமக்கல் பையனாக இருந்தாலும் ஹாஸ்டலில் இருக்க மாட்டான். வண்டி ஏறி போகிறது அது ஒரு சந்தோஷம். இந்த பள்ளிக்கூட கல்லூரி எப்போ முடியும்னு உடனே வாசலில் நிற்கிறதோ அல்லது அந்த காலேஜ் பஸ்ஸில் ஏறுறதோ அவனுக்கு ஒரு தனி ஜாலி. கிராமங்கள்லேருந்து இங்கே வந்த நாளை முதல்ல யோசிச்சு பாருங்கள். பெரும்பாலும் ஊரை சுற்றி இருக்கிற பள்ளிக்கூடத்தில் எங்கேயாவது படிச்சிருப்பீங்க, 10th வரைக்கும். இந்த மாதிரி இந்த பாலிடெக்னிக்கில் சேரணும்னு உடனே ஒரு பெட்டி ஒன்று ரெடி பண்ணுவாங்க வீட்டில். அது வரைக்கும் நம்ம வீடுகளில் பெரும்பாலும் பெட்டி இருந்திருக்காது. என்ன டெய்லி இங்கிலாந்துக்கு போகிறாங்க நம்ம, அதனால் அதுக்குன்னே ஒரு ட்ரங்கு பெட்டி,
இப்போ கொஞ்சம் மாடர்னாக பேக் இருக்குது. இந்த ட்ரங்கு பெட்டி ரெடி பண்ணி இந்த காலேஜில் இடம் பிடிச்சி ஹாஸ்டலில் ஒரு சீட்டு பிடிச்சி அதுக்கப்புறம் அப்பா அம்மா சகிதமாக சில பேர் அப்பாவை மட்டும் கூப்பிட்டு வருவாங்க. ஏன்னா முதல் நாள் காலேஜுக்கு வரும்போது பயம் இருக்கும். அப்புறம் அம்மாவை காலையிலே எந்திரிச்சு அழ ஆரம்பிச்சிடும். இந்த பையன் ஒத்தையில் எங்கேயும் இருக்க மாட்டான் அப்படின்னும். அவர் உடனே இப்படி சொல்லியே அவனை கெடுத்து வை, அவன் இனிமே தான் ஒழுங்காக இருக்க போகிறான். அவன் கொஞ்ச நாள் உன்னை விட்டு விலகி இருந்தா தான் அவன் ஒழுங்காக இருப்பான், நீ பேசாம கடை அப்படின்னு அப்பா ஒரு கோபமாக பேசுவார். அப்புறம் அந்த அம்மா வந்து இருக்கிற துணிமணியெல்லாம் ரெடி பண்ணி அந்த டப்பாக்குள்ளே வச்சு, சோப்பு வச்சிருக்கே ஐயா, வாளி வச்சிருக்கே ஐயா, நீ குளிச்ச துணியே தூக்கி போட மாட்டேடா, அங்கனையே வட்ட வட்டமாக போட்டு வச்சிருப்ப, எப்பட்றா அங்கே போய் இருக்க போகிற அப்படியெல்லாம் ஆரம்பிக்கும். இவன் சொல்லுவான், அதெல்லாம் நான் இருந்துக்குவேன், கொஞ்ச நாள் உங்களை விட்டு வெளியில் இருந்தால் தான் ஏன் அருமை உங்களுக்கு தெரியும். இவர் பெரிய ஜில்லா கலெக்டர், இவர் அருமா உங்களுக்கு தெரியுமா? இவனே அவங்க கொடுக்குற காசில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். ஆனால் இவர் சொல்லுவார், கொஞ்ச நாள் நானும் எவ்வளோ காலம் இங்கேயே இருக்கிறது, பெரிய தத்துவம் பேசுவாங்க. ஏன்னா எப்படியாவது இந்த அப்பா தொந்தரவு இல்லாமல் வீட்டை விட்டு போயிடணும், ஹாஸ்டல்னா எல்லா வசதிகள் இருக்கும் நம்பி வருவாங்க. அப்படித்தான் வருவாங்க. வந்து அங்கே வந்த உடனேயே ஃபீஸ் எல்லாம் கட்டி ஃபீஸ் கட்டிட்டு அவங்க அப்பா அவர் கொண்டு விடுவார். அப்புறப்பா தான் ஹாஸ்டல்ன்றாங்க. அவர் என்னத்தை கண்டார், அவர் எந்த ஹாஸ்டலில் இருந்தார், அவர் ஹோட்டல்லே தங்கி இருக்க மாட்டார். ஹாஸ்டல்ன்றாங்க, பெருசு பெருசாக இருக்குது. எத்தனை பேர் இருக்கீங்க ஒரு ரூமில்? 4 பேரா? 8 பேர். 8 பேர் 8 பேர் இருப்பாங்களா? நல்ல வயலோடையா சேரு, கண்டவனோட சேரக்கூடாது. நீ நம்ம ஊர்லேயே ஒரு மாதிரி மார்க்கமாக திரிவ. சொல்லிவிட்டானப்பா, நல்ல வயலோட சேரு, நல்ல மாதிரியாக இருந்துக்க. அப்பாவுக்கு அதுக்கு மேலே தெரியாது. இதே மாதிரி தான் 8 பேரோட அப்பாவும் சொல்லியிருப்பாங்க. ஒவ்வொரு தகப்பனும் தாம் பையன் நல்ல பையன், தாம் பையனை யாரும் கெடுத்துடக்கூடாதுன்ற ஒரு உணர்விலேயே கொண்டாந்து அந்த பிள்ளையை விடுவாங்க. பையனை கொண்டாந்து விட்டுட்டு அந்த டப்பா, இது என்ன பெரிய வசதிகள் இருக்கும், ஒரு பெட் இருக்கலாம், எனக்கு தெரியல உங்கள் ஹாஸ்டலில் பற்றி, துணிமணி அல்லது இதை வைக்கிறதுக்கு ஒரு சின்ன இடம் இருக்கலாம், பூட்டுக்கிட்டு போட்டுக்கிற மாதிரி இருக்கலாம். அப்புறம் அப்பா சொல்லுவார், சரிப்பா பார்த்து இருந்துக்க, உங்கள் அம்மாவை விட நல்லா சமைச்சு போடுவாங்கன்னு நினைக்கிறேன், அவள் சாப்பாடை நான் மட்டும் சாப்பிட்டு நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், நிச்சயமாக ஓரளவு பரவாயில்லாமல் இருக்கும். அப்படிக்கு இப்படி ஏதாவது வேணும்னா அந்த வெளியில் போகிறப்ப சாப்பிட்டுக்க, காசை கண்டபடி செலவு பண்ணாதையா, எங்கேயும் போய் எதுவும் சிக்கிக்கிறாத, அப்புறம் அப்பா வந்து யாரு காலையாவது விழணும், அது வேணாமியா, இப்படியெல்லாம் அட்வைஸ் பண்ணுவாங்க. அம்மா வந்திருந்ததுன்னா நிச்சயமாக அழும். நீங்கள் வந்து சேர்ந்த நாளை யோசிச்சு பாருங்கள், உங்கள் அம்மா வந்திருந்ததுன்னா அப்படி பார்த்தா அப்படின்னு ஏன்னு வரும், தலைக்கு இலைக்கு என்ன வையா, நீ ஒரு நாள் என்ன தேய்க்க மாட்டேங்கிற, உடனே என்ன தேய்க்கிறதெல்லாம் அவுட் ஆஃப் ஃபேஷன், எல்லா எண்ணெயும் அவர் தலையில் தேய், அவர் முடியே இல்லைடா, நான் எதுலடா தேய்ப்பேன். இதெல்லாம் அட்வைஸ் மழை அப்படியே பொழிவாங்க. நமக்கு இந்த இடம் புதுசாக இருக்கும், என்ன செய்கிறதுன்னு முதல்ல தோணாது. அப்புறம் இப்போ இன்னைக்கு நீங்கள் வந்து அட்மிஷன் போட்டாச்சுன்னா, நேற்று வந்த ஒரு ஆள் அங்கே ஒரு நாள் சீனியர் அங்கே இருப்பார், நேற்றே வந்துட்டார் அவர், அவங்க அப்பா நேற்றே வந்து நேர்ந்து விட்டு போயிட்டார். அவருக்குன்னு ஒரு மூலையில் ஒரு பெட்டு வச்சுருப்பார். நம்ம ஆள் இங்கேருந்து போய் அந்த பெட்டி அங்கே வச்சோன்னே, எந்த ஊர்? அங்கேருந்து எவ்வளோ மார்க்கு? இப்போ இவரை விட அவர் மார்க்கு கூட வாங்கிட்டாருன்னா கம்முன்னு ஆகிடுவார். இவரை விட அவர் கம்மி மார்க்குன்னா உடனே 400. அங்கெல்லாம் நிறைய காலேஜில் சேர்க்க சொன்னாங்க, நான் தான் இங்கே வந்துட்டேன். அதாவது தன்னுடைய வீர பிரதாபத்தில் சொல்கிறாராம். அப்புறம் எப்படி நம்ம பெரிய ஆளாகிறது? அது சொல்லிட்டு அந்த பெட்டி அங்கெல்லாம் வைக்கக்கூடாது,
பெட்டி இங்கே வைங்க, இங்கே வைக்கணும். இது அட்வைஸ். இப்போ ரெண்டாவது, பெட்டி இங்கே வைக்கக்கூடாது, இங்கே வைக்கணும். அப்புறம் கொஞ்சம் எல்லா இடத்தையும் சுத்தமாக பார்த்துக்கணும். இதெல்லாம் அவர் ஒரு நாள் சீனியர்னால நமக்கு கொடுக்குற அட்வைஸ். அப்புறமா இவர் கையிலே அவர் கட்டுவார், அவர் கையில் இவர் கட்டுவார், அது பின்னாடி. ஆரம்பத்தில் அப்புறம் நீங்கள் எங்கேருந்து வந்தீங்க, நீங்கள் 3 நாள் கழிச்சு மாப்பிள்ளை என்னடா மாப்பிள்ளை, ஆரம்பத்தில் அவங்க விடுற உதார பார்க்கணுமே, அவ்வளோ ஒழுக்கமான பிள்ளை மாதிரி பேசுவாங்க. உங்கள் வீட்டில் யார் யார் இருக்காங்க, ஓ அப்படியா, ஏறக்குறைய ஏரோப்ளேன்லேருந்து இறங்கின மாதிரியே பேசுவான். அப்புறம் சாப்பிட போயில நம்மால் கண்டுபிடிச்சிருவான், இவன் 12 இட்லிக்கு எந்திரிக்க மாட்டேங்கிறான், படிச்சிக்கல் பயலாக இருப்பான் போல, நம்மால் தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம். அப்போது ஒரு புதிய இடம், ஒரு புதிய அறிமுகம், புதிய சூழல், வீட்டுக்குள்ளே நாம சுற்றி வந்தது எந்த வகையான கண்டிப்பும் ஒரு வகையான கட்டுப்பாடும் இல்லாத நிலை. ஆனால் இது அப்படி இல்லை. இங்கே வார்டன் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் அப்பாவோட மோசமாக இருக்கார். இங்கே வந்த பிறகுதான் இவருக்கு அப்பாவே தேவலாம்டா. அந்த மனுஷனுக்கு கொஞ்ச நேரம் நம்மகிட்ட பேசினோடனே போர் அடிச்சா போயிடுறாரு. இவர் நம்மளை பார்க்கறத மட்டுமே வேலையாக வச்சிருக்காரு அப்படின்னு தோணும் இல்லையா? ஏன்னா உலகத்தில் எந்த வார்டனும் மாணவர்கள்ட்ட நல்ல பேர் வாங்கினதா சரித்திரமே கிடையாது. அவர் ஒரு இப்போ இந்த 10:30க்கு லைட் ஆஃப் பண்ணோம்னா அப்படியே ஒரு ரவுண்டு வருவார். அந்த ரூமில் ஏன் லைட் எரியுது, யாராவது வார்டன்கள் கோச்சிக்காதீங்க, நான் நடக்கிறத சொல்கிறேன். அவங்க உடனே அந்நேரம் பயலுங்க அதுக்குன்னே 2 புத்தகத்தை ரெடியாக வச்சுருப்பாங்க, படிக்கிறோம் சார். அந்த புத்தகத்தை நேராக பிடிச்சிருக்கானா தலைகளாக பிடிச்சிருக்கானு தெரியாது, படிக்கிறோம் சார் அப்படின்னா. அவர் படித்து கிழிச்சதெல்லாம் போதும், இவ்வளோ நேரம் என்னடா பண்ணீங்க, லைட் ஆஃப் பண்ணிட்டு போடு படே. அந்நேரம் இந்த பயலுக்கு முகத்தை பார்க்கணும். ஓகே சார், சரிங்க சார், அப்படியே உள்ளே போவாங்க. லைட்டை ஆஃப் பண்ணுவானே தவிர தூங்க மாட்டான். மொபைல் லைட்டில் வச்சு ஏதோ பண்ணிட்டு இருப்பாங்க. மொபைல் அலோவ் பண்ணியிருந்தா, அலோவ் பண்ணாத ஹாஸ்டல்ஸ் இருக்குது, அங்கே ஒன்றும் செய்ய முடியாது. இதில் இந்த ஹாஸ்டல் லைஃப் அப்படின்றது இருக்கு இல்லையா, அது ஒரு வித்தியாசமான உலகம். வீட்டுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் நமக்கு வீட்டோட அருமை தெரியாது. இப்போ உங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் என்ட்ரன்ஸில் கால் மேலே கால் போட்டு இப்படி வச்சு உட்காந்துருக்கீங்கன்னு வைங்க, சும்மா ஒரு பேச்சுக்கு உங்கள் அப்பா பார்ப்பார், இப்படி உட்காந்துருக்கான், உங்கள் அம்மாட்ட என்ன இப்படி உட்காந்துருக்கான், அவனுக்கு அதான் வசதியாக இருக்குது. அவர் பிள்ளையா பெற்றிருக்க குரங்கு மாதிரி அது உட்காந்துருக்கு. அந்தம்மா நீ குரங்கா இருந்தா அதுவும் குரங்காத்தானே இருக்கும். இவங்க 2 பேர் பேசுறது இவன் கேட்டுக்கிட்டே தான் அப்படி உட்காந்துருக்கான். இவன் காதில் விழாமல் இல்லை, விழட்டும், அந்த ஆள் என்னத்தையாவது உளரட்டும். கால் மேலே காலை போட்டு இப்படி குறுக்க ஒரு சேரை போட்டு உட்காந்துருக்கான். உட்காந்து இப்படி சாஞ்சிக்கிட்டே ஒரு பாட்டு பாடுவார் அல்லது ஏதோ பண்ணுவார். திடீர்னு எந்திரிச்சா படக்குன்னு உள்ளே போய் கிச்சனில் என்னமாதிரி இருக்கான்னு தேடுவான். எங்கேயாவது ஒரு முறுக்கு ஒன்றும் இல்லையா ஒரு பொறிகள் அள்ளி வாயில் போடுவான். ஏம்மா என்ன மாதிரி வச்சிருக்கியாம்மா நீ, ஏம்மா இப்படி பண்ணுற அப்படின்வான். அம்மா என்னடா வேணும், ரூபா வேணா தரவா, குடு பயிர் பசிக்குதுமா, பசிக்குது அப்படின்னு சொன்ன உடனே எவ்வளவு கடுமையாக இருக்கிற தாயும் கூட இறங்கிடும். பசிக்குதாய்யா, போய் என்ன மாதிரி வாங்கிக்க கொடுக்கும். இப்படி போயிடுவான், கொஞ்சம் ரவுண்ட் அடிப்பான், திடீர்னு வருவான், சட்டையை கழட்டி அப்படி தூர போடுவான், வேற ஒரு சட்டையை எடுத்து போடுவான். வீட்டில் டிவி ஆன் பண்ணுவான். ஆன் பண்ணி ஒரே சேனல் பார்க்குற எந்த பையலையாவது பார்த்துருக்கீங்களா? அப்படி 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 அவர் அங்கே அவங்க அப்பாவோ அம்மாவோ இருந்தால், ஏப்பா உன்னை பார்க்குறது, உன்னை பார்த்துக்கிட்டு தானே இருக்கான், விடு.
சும்மா ஒன்றை பாரு ஒன்று என்னத்தை பார்க்கறது விடு. ஒரு படத்தை பார்த்துக்கிட்டு இருக்கேன், ஒரு சீன் வரணும், அது நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், பேசாமல் அது கிரிக்கெட் மேட்ச் போடுறாங்க, அது எதுன்னே தெரியலை, ஏதோ ஒன்று சொல்லுவான், மாற்றிக்கிட்டே இருப்பான், பட்டக்குன்னு ஆஃப் பண்ணிட்டு போயிடுவான். ஃபேன் போடுவான், ஃபேன் ஓடிட்டு இருக்கும், லைட் போடுவான், லைட் எரியும், அவன் மட்டும் வெளியில் இருப்பான். அவர் அங்கேருந்து வர எலக்ட்ரிக் பில் எவன் கட்டுவான்? நீ தான் கட்டணும். ஏண்டா ஏப்பா நம்ம வீட்டுக்கு நீ தான்ப்பா கட்டணும், அப்புறம் யாரு கட்டுவா? அடுத்த வீட்டுக்காரனை கட்டுவான். ஏய் அது ஓடுதுடா, ஓடட்டுமே, ஓடிட்டு போகுது, இன்னைக்கு தான் கரண்ட் இருக்கு, ஓடுது. எத்தனை நாள் கரண்ட் இல்லாமல் ஓடாமல் இருந்துச்சு? அப்போ நீ ஏதாவது சொன்னியா? அது தொடர்ந்து ஓடலைன்னா துருப்பிடிச்சிருப்பா, அதுக்காகத்தான் நான் அதை போட்டிருக்கேன். என்னத்தையோ சொல்லுவான். ஆனால் இந்த சுகம், இந்த சந்தோஷம், இது எல்லாத்தையும் ஹாஸ்டலில் தேட முடியாது. ஹாஸ்டலில் நான் பாட்டுக்கு நோக்கத்துக்கு வாசலில் ஒரு சேரை போட்டு இப்படி குறுக்க படுத்துருந்தான்னு வைங்க, அங்கேருந்து அவர் வாரன் கூப்பிடாரு, அவனை கூப்பிடு, நீ இங்கே இருக்கணும்ன்றியா இல்லை ஊருக்கு போகணுன்றியா?